இனிய தமிழ் வணக்கம். பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே, மதியறியா சிறுமகளும் கவி பாட வந்தேன், மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. நடக்கட்டும். கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. அது இளமை பொங்க வீற்றிருக்கும் கன்னி மலரையா, அது இளமை பொங்க வீற்றிருக்கும் கன்னி மலரையா. அது வாலிபரின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம், அது வாலிபரின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம். உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. அது கன்னியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும், அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. தன் வாழ்க்கையையே காதலித்தால் புரியும் அப்போது. உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல? தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாது, தூதி தூது ஒத்திட்டது தூது செல்லாது. தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது, இங்கு துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது. கேள்வி அது என்ன உணர்றாங்க? அவங்க ஒண்ணும் உணரல, நீதான் திணற. திணறதாவது பின்ன வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க. முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரி சொல்லுங்க. அடிமை